வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா தொடர்ந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவை நிறுத்தி வைத்தது. வழக்கை மதுரை அமர்வுக்கு பதில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? உச்சநீதிமன்றம் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். கரூர் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட போகிறது என மதியம் 3:15 மணிக்கு வலைதள பதிவு வெளியானது. உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பு புகார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் முலாம் காணாமல் போனது தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களுக்கான பிரச்சனைகளை விஜய் கையில் எடுத்து போராட முன்வந்தால் அவருடன் இணைந்து நாங்களும் போராட தயார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டி. உலக தரம் வாய்ந்த வசதிகளுடன் வேலம்மாள் கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ளது. மதுரையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த தோனி பேச்சு. தமிழகத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த ரூபாய் 100 கோடி ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும். ஸ்டார்ட் அப் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பள்ளிப்பாளையம் அருகே உடைந்து விழுந்த அரசு பேருந்து படிக்கட்டு பயணிகள் அதிர்ச்சி. கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க வேலை நிறுத்தம். 5 மாநிலங்களில் கேஸ் தட்டுப்பாடு அபாயம். 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டில் ஜனநாயகம் மலர தொடர்ந்து போராடிய வெனிசுலாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் மரியா கொரினா மாச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கைது. திரிசாவுக்கு திருமணம் நடந்தால் சந்தோஷம்தான், சிரித்தபடி பதிலளித்த திரிசாவின் தாயார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.